நீங்க இந்த புரோக்கன் கிரையான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த கிரையான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். சம் எட்ஜஸ் எல்லாம் கூட உடைஞ்சிருக்கும். மேபி சம் கிரையான்ஸ்ல அது மேல இருக்கிற அந்த விராப் கூட இல்லாம இருக்கும். பட் நீங்க எப்போ அதை எடுத்து பேப்பர்ல டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் அது இன்னும் அதே கலர்ல தான் இருக்கும். அந்த கிரையான்ஸோட கலர் என்னைக்குமே மாறாது. லைஃப் உங்களை பிரேக் பண்ணும். நீங்க டேமேஜ் ஆன மாதிரி, ஹர்ட் ஆன மாதிரி, ஓவர்லோக் ஆன மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இன்னும் சில டைம்லாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் நான் இப்ப இல்ல, ஃபர்ஸ்ட்லாம் நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பேன், பட் இப்ப நான் அப்படி இல்லவே இல்லை, இந்த மாதிரிலாம் கூட நம்மளுக்கு யோசிக்க தோணலாம். பட் என்ன ஆனாலும் சரி, உங்க பர்பஸை மட்டும் நீங்க மாத்திக்காதீங்க. பிகாஸ் உங்க லைஃப் ஸ்மூத்தா இருக்கும்போது நீங்க எவ்வளவு ஃபோக்கஸா இருக்குன்றது மேட்டர் இல்ல. உங்க லைஃப் ஹார்டா இருக்கும்போது, நீங்க புரோக்கனா ஃபீல் பண்ணும்போது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணி அதை ஃபோக்கஸா மாத்துறீங்கன்றதுதான் மேட்டரே. ஒரு சில பீப்புளை பாத்தீங்கன்னா அவங்க வர்த்தா இருக்க, அவங்களும் அவங்கள சுத்தி இருக்க எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண நீங்க பெர்ஃபெக்டா இருக்குன்றதுலாம் தேவையே இல்லை. நீங்க உடைஞ்சாலும் எப்படி கலர் பண்றீங்கன்றதுதான் இருக்கு. ஒரு புரோக்கன் கிரேயான் கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ட் கிரியேட் பண்ணுது உங்களை மாதிரியே. நீங்க பவர்ஃபுல்லா இருக்க, பெர்ஃபெக்டா இருக்கலாம் தேவையில்லை. ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த உங்க ஃப்ளோ நல்லா இருக்கணும்ன்றதுலாம் தேவையில்லை. எது மட்டும் தேவை தெரியுமா? ரைட் நவ் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு உங்களால என்ன செய்ய முடியும்ன்றதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உடைஞ்சாலும் அந்த கிரையான்ஸ் கலர் பண்ணுதுல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டைம் when you feel broken, இந்த ஒன்னே மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஈவன் broken crayons can still make a masterpiece. உடைஞ்சாலும் கிரையான்ஸ் தான். நீங்க தான்.